வணக்கம், இது நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகள். வழங்கும் நான் கிறிஸ்டபர். இந்தியாவைச் சேர்ந்த முன்னாள் கடற்படை அதிகாரி குல்பூஷன் ஜாதவ் வழக்கு கடந்து வந்த பாதையை தற்போது பார்க்கலாம். தேர்தல் ஆணையத்திற்கு லஞ்சம் கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் டிடிவி தினகரன் குரல் மாதிரியை சோதனை செய்ய டெல்லி போலீசாருக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக தேர்தல் ஆணையத்திற்கு 50 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்க முயன்றதாக தொடரப்பட்ட வழக்கில் டிடிவி தினகரன், அவரது நண்பர் மல்லிகார்ஜுனா, இடைத்தரகர் சுகேஷ் சந்திரசேகரா, ஹவாலா ஏஜென்ட் நரேஷ் உள்ளிட்டோரை கைது செய்து டெல்லி குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள டிடிவி தினகரனின் நீதிமன்ற காவல் வரும் 29ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஜாமீன் கோரி டிடிவி தினகரன் நேற்று டெல்லி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த ஜாமீன் மனு மீதான விசாரணை இன்று நடைபெற்றது. அப்போது மனு மீதான விசாரணையை 22ஆம் தேதிக்கு டெல்லி நீதிமன்றம் ஒத்திவைத்தது. இதனிடையே டிடிவி தினகரனின் குரல் மாதிரியை பரிசோதனை செய்ய போலீசாருக்கு டெல்லி தீஸ்கசாரி நீதிமன்றம் அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளது. தினகரன், சுகேஷ் சந்திரசேகரா தொலைபேசி உரையாடலை உறுதி செய்ய குரல் மாதிரி பரிசோதனை செய்ய திட்டமிட்டுள்ள டெல்லி போலீசார் இதுகுறித்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை ஏற்று இவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனிடையே இந்த வழக்கில் பாபு என்பவரை டெல்லி போலீசார் கைது செய்துள்ளனர். தமிழகத்தில் SSLC பொதுத் தேர்வு முடிவு நாளை வெளியாகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை SSLC தேர்வு நடைபெற்றது. இந்த தேர்வை 10,38,022 மாணவர்கள் எழுதினர். விடைத்தாள்கள் திருத்தும் பணி முடிந்ததை அடுத்து SSLC தேர்வு முடிவு நாளை வெளியிடப்படுகிறது. இந்த ஆண்டு முதல் +2 மற்றும் SSLC பொதுத் தேர்வு முடிவுகளை வெளியிடும் முறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி மாணவர்களின் ரேங்க் பட்டியலை வெளியிடாமல் சம்பந்தப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு அவர்களுடைய மதிப்பெண்ணை செல்போனில் SMS மூலம் அனுப்பி வைக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்தது. அதன் அடிப்படையில் தான் கடந்த 12ஆம் தேதி +2 தேர்வு முடிவு வெளியிடப்பட்டது. அதைப் போலவே நாளை SSLC தேர்வு முடிவும் வெளியிடப்பட இருக்கிறது. மேலும் தேர்வர்கள் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதி, மாதம், வருடத்தினை பதிவு செய்து தேர்வு முடிவுகளை மதிப்பெண்களுடன் www.trnerresults.nic.in, www.dge1.tn.nic.in, www.dge2.tn.nic.in ஆகிய இணையதளங்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 25ஆம் தேதி முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை மாணவ மாணவிகள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுகூட்டல் மேற்கொள்ள விரும்பும் மாணவ மாணவிகள் வரும் 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி மாலை வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு சிறப்பு துணை பொதுத் தேர்வு ஜூன் மாத இறுதியில் நடைபெறும். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவுக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இது தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. துணைவேந்தர் பதவியை கல்வியாளர் மட்டுமே வகிக்க முடியும் என்று பல்கலைக்கழக மானியக் குழு சட்டத்தில் எந்த விதிகளும் இல்லை என்றும் நீதிபதி கோவிந்தராஜன் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டார். மேலும் பல்கலைக்கழக ஆட்சி மன்ற குழுவுக்கு நிர்வாக செயல்பாடுகளில் ஈடுபட முழு அதிகாரம் உள்ளது என்றும், குறிப்பாக பல்கலைக்கழகத்தின் எந்த அதிகாரியையும் வைத்து பட்டமளிப்பு விழாவை நடத்துவதற்கான அதிகாரம் உள்ளது என்றும் நீதிபதி தனது தீர்ப்பில் குறிப்பிட்டார். எனவே அண்ணா பல்கலைக்கழகத்தின் 37வது பட்டமளிப்பு விழாவுக்கு தடை விதிக்க மறுத்த நீதிபதி தடை கோரிய மனுவை தள்ளுபடி செய்தும் உத்தரவிட்டார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் இலக்கிலிருந்து தற்போதைய ஆட்சி தடம் புரண்டு விட்டதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் ராம்கோ சேர்மன் PR ராமசுப்பிரமணிய ராஜாவின் மறைவுக்கு அவரது குடும்பத்திற்கு நேரில் சென்று OPS ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவின் 2 அணிகள் இணைப்பு குறித்த பேச்சுவார்த்தை இருக்கும் நிலையிலேயே நன்றாக உள்ளது என தெரிவித்தார்.
முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலம் மட்டுமல்லாமல் பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் கலக்கத்தில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போது தாங்கள் நடத்தி வரும் தர்ம யுத்தம் பொதுமக்களின் நல்லாதரவோடு வெற்றியடையும் எனவும் OPS நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் இலக்கிலிருந்து தற்போதைய ஆட்சியாளர்கள் தடம் புரண்டு விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மாநிலத்திலிருந்து பெறுகின்ற சொந்த வருவாயில் சமூக நலத் திட்டங்களுக்கு 48% நிதியை தாராளமாக ஒதுக்கி அடித்தட்டில் இருக்கின்ற மக்கள் மேல்தட்டு மக்களுக்கு இணையாக பொருளாதார நிலையை அடைய வேண்டும் என்ற சாதனை மிகுந்த ஆட்சியாகத்தான் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கின்றவர்கள் அந்த இலக்கிலிருந்து தடம் புரண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுகவின் இரு அணிகளும் இணைய வேண்டும் என்று புதிய பார்வையின் ஆசிரியர் எம் நடராஜன் வலியுறுத்தியுள்ளார். மேலும் அதிமுகவின் பிளவுக்கு முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியனே காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். 2009ஆம் ஆண்டு இலங்கை முள்ளிவாய்க்காலில் நடந்த இனப்படுகொலையின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி தஞ்சாவூர் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. உலக தமிழர் பேரமைப்பின் தலைவர் பழநெடுமாறன், புதிய பார்வை ஆசிரியர் நடராஜன், திரைப்பட இயக்குநர் கௌதமன் உள்ளிட்ட ஏராளமானோர் மெழுகு தீபம் ஏற்றி வீரவணக்கம் செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நடராஜன் இரு அணிகளாக பிரிவதற்கு PH பாண்டியன் தான் காரணம் என குற்றம் சாட்டினார். இரு அணிகளும் இணைந்து இரட்டை இலையை பெற்றால்தான் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை வீழ்த்த முடியும் என்றும் அவர் கூறினார். அந்த PH பாண்டியன் தான் இந்த இதிலையும் சூத்திரதாரியாக இருந்து இந்த பிளவுக்கு காரணமாக இருந்திருக்கிறார். எனவே அந்த பிளவுகளிலே சாதாரண தொண்டர்கள் எல்லாம் சிக்கவில்லை, அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ரெட்டையிலை முடக்க போனவன் யாராக இருந்தாலும் துரோகி என்று சொல்கின்ற நிலையிலே இருக்கிறார்கள். அவர்கள் அதையெல்லாம் மறந்து ஒன்று சேர்ந்து மீண்டும் அந்த சகாப்தத்தை உருவாக்கி தொடர்ந்து கொண்டால் நிச்சயமாக தமிழகத்திலே வேறு யாரும் நம்மை வீழ்த்த முடியாது. சென்னை ராகவேந்திரா மண்டபத்தில் நடிகர் ரஜினிகாந்த் 4வது நாளாக தனது ரசிகர்களை இன்று சந்தித்து அவர்களுடன் புகைப்படம் எடுத்து ரசிகர்களை மகிழ்வித்தார். தமிழகம் முழுவதும் உள்ள தனது ரசிகர்களுடன் சென்னை ராகவேந்திரா மண்டபத்தில் நடிகர் ரஜினிகாந்த் புகைப்படம் எடுத்து வருகிறார். இந்த நிகழ்ச்சி கடந்த 15ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 4வது நாளாக இன்றும் நடிகர் ரஜினிகாந்துடன் அவரது ரசிகர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டார்கள். இன்றைய தினம் கடலூர், தஞ்சை, புதுச்சேரி மாவட்ட ரசிகர்களுடன் நடிகர் ரஜினிகாந்த் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். அவரை காண காலையில் இருந்தே ராகவேந்திரா மண்டபம் முன்பு ரசிகர்கள் ஆர்வமுடன் திரண்டிருந்தனர். ரஜினியை காண இன்று குழந்தைகள் பலரும் வந்திருந்தார்கள். அவர்களை தனது மடியில் அமர்த்தி ரஜினிகாந்த் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். இந்த சந்திப்பிற்கு பிறகு போயஸ் கார்டனில் உள்ள தனது வீட்டில் செய்தியாளரிடம் பேசிய ரஜினிகாந்த், ரசிகர்கள் பல வருடங்களுக்கு முன்பு தன்னிடம் எவ்வாறு அன்பு செலுத்தினார்களோ அதே போன்ற அன்பை தற்போதும் தன் மீது வைத்திருப்பதை இந்த சந்திப்பின் மூலம் உணர்ந்து மகிழ்ந்ததாக கூறினார். Meeting fans after so much of years, how do you feel, sir? You think the fans are the same? 20 years முன்னாடி எப்படி இருந்தாலும் அதே மாதிரி இப்போ இருக்காங்க. இன்னைக்கு ரசிகர்கள் அதே உற்சாகத்தோட இருக்காங்க. தலைவரோட உங்களோட அதே உற்சாகம் கொஞ்சம் கூட கம்மியாகல. பட் அவங்க நேரடியாக பார்க்கும்போது நிறையெல்லாம் அப்படியே சேஞ்ச் ஆகிருக்காங்க. நேச்சுரல் வயசாகிடுச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நீங்க கொடுக்கக்கூடிய இன்ப அதிர்ச்சி அவ்வளவு உற்சாகத்தோட இருக்காங்க. அன்னைக்கு இருந்த அதே சூழல் இருக்கு. உங்கள்ட்ட இருந்து ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்கு. நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு இன்ப அதிர்ச்சி என்னவா இருக்கும் இந்த மீட்டிங்க்கு அப்புறம்? இந்த மீட்டிங் இல்லை, அவங்க என்ன பார்க்கறது, நான் அவங்கள பார்க்கறது, அதே வந்து ஒரு இன்பம் தானே. 8 வருஷம் கழிச்சு சந்திச்சிருக்கீங்க. இளைய தலைமுறை ரசிகர்கள் எப்படி இருக்காங்க? அவங்களும் அதே ஆர்வமா இருக்காங்க. ஆமாம், முதல்ல வந்து 70 அப்போ முதல்ல எப்படி இருந்தாங்களோ அதே ஆர்வம், அதே துடிப்பு அதே இருக்கு. நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதற்கு எதிராக கடந்த மாதம் கருத்து தெரிவித்த நடிகர் ராதாரவி தற்போது வரவேற்பு தெரிவித்துள்ளார். அவரது முரண்பட்ட இரு பேட்டிகளையும் தற்போது பார்க்கலாம். இங்கே வந்தால் எவ்வளோ தலைவலி இருக்குதுன்னு அவருக்கு தெரியுமே, அதெல்லாம் அவருக்கு தெரியுங்க. அதனால் அவரெல்லாம் வரமாட்டாருன்றது என்னுடைய கணிப்பு. அவரை போல் வந்திருக்கணும், அதுக்கு ஒரு டைம் இருந்ததுங்க. இப்போ போயிடுச்சுங்க, இப்போ வரக்கூடாது. அவர் ரஜினி சார் அவருக்கு எதுவாக இருந்தாலும் கடவுள் முடிவெடுப்பார்னு சொல்லியிருக்காரு. அதனால் எந்த முடிவாக இருந்தாலும் அவர் எடுத்தாலும் அது வரவேற்கத்தக்க முடிவு. அவர் அரசியலுக்கு வர்றதெல்லாம் நம்ம வரவேற்கிறோம். நடிகர் ரஜினி அரசியலுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் முட்டாள்தனமானது என உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி மார்க்கண்டேய கட்சு கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேஸ்புக்கில் மார்க்கண்டேய கட்சு வெளியிட்டுள்ள பதிவில், அமிதாப் பச்சனை போல் சிந்தனை திறனற்றவர் ரஜினிகாந்த் என்றும் திரை நட்சத்திரங்களை கொண்டாடும் தமிழர்களின் செயல் புதிராக உள்ளது என்றும் கூறியுள்ளார். வறுமை ஒழிப்பு, வேலை வாய்ப்பின்மையை ஆகியவற்றை சமாளிக்க ரஜினி திட்டம் வைத்துள்ளாரா என்றும், எந்த திட்டமும் இல்லாத ரஜினி அரசியலுக்கு வர தமிழர்கள் விரும்புவது ஏன் என்றும் மார்க்கண்டேய கட்சு கேள்வி எழுப்பியுள்ளார்.
இந்தியாவின் அணுசக்தி ஆற்றலை மேம்படுத்தும் நோக்கத்துடன் புதிதாக 10 அணு உலைகளை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இது குறித்த விவரங்களை தற்போது பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் 113 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் வாட்டி வதைத்ததால் பொதுமக்கள் வீடுகளிலேயே முடங்கினர். தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் கடந்த சில நாட்களாக படிப்படியாக அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் திருத்தணியில் இன்று 113 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகி கடுமையான அனல் காற்று வீசியது. இதனால் பொதுமக்கள் வீடுகளில் முடங்கினர். மேலும் சாலைகளில் வாகன போக்குவரத்து முற்றிலும் முடங்கியது. கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத அளவில் வெயில் சுட்டரித்து வருவதால் சிறுவர்கள், முதியோர், பெண்கள் கடுமையாக அவதிப்பட்டு வருகின்றனர். இதனால் வெளியிலிருந்து காத்துக்கொள்ள பொதுமக்கள் குளிர்பான கடைகள் முன்பு படையெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று பதிவான 113 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையே கடந்த 10 ஆண்டுகளில் அதிக அளவு வெப்பமாக கருதப்படுகிறது. இனி தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் இன்று பதிவான வெப்பநிலை குறித்த விவரங்களை பார்க்கலாம். இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து செய்திகளுக்கு இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழுடன்.